அடுத்த வழக்குங்க சார். சார் குறிப்பா இப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு யார வேணா நம்ம விசாரணைக்கு கூப்பிடலாமா சார்? இது வந்து மனித உரிமை மீறலா? மனித உரிமை மீறல் அப்படின்னு சொன்னா ஆமா அன்று இல்லை. மனித உரிமை மீறல் ரெண்டுத்துக்கும் ஆமா இல்லைன்னு சொல்றதுனால சொல்றேன். குழந்தைகளை வந்து போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போக முடியுமா? முடியாது. அவங்க தேவைப்பட்டா? தேவைப்பட்டா கூட முடியாது. ஓகே. வயசு பொண்ணுங்களை கூட்டிட்டு போக முடியுமா? முடியாது. 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 ம். வயசான லேடிஸு வயதானவர்களை கூட்டிட்டு போக முடியுமா? முடியாது. பெண்கள் பர்கா உமன் பர்கா போடுகின்ற முஸ்லிம் பெண்களாக இருந்தால் கூட்டிட்டு போக முடியுமா? முடியாது. அதுக்கான வழிமுறைகள் கூட இல்லைங்களா சார்? முடியாதுன்ற அப்புறம் என்ன? அப்புறம் இரவு நேரங்களில் பெண்களை எந்த பெண்ணாக இருந்தாலும் அழைச்சிட்டு போக முடியுமா? முடியாது. இதெல்லாம் முடியாது. சரியா? இப்ப இதுக்கெல்லாம் வந்து தீர்வு அது எப்படி போலீஸ் ஸ்டேஷன் வராம என்கொயரி பண்ணாம எப்படி முடியும்? குற்றவாளிகள் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? குற்றவாளி எல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறது வந்து போலீஸ் வேலை இல்ல. அதுக்கு ஒத்துழைக்கணும்ல சம்பந்தப்பட்டவங்க. அதற்கு அவங்க போய் தான் கண்டுபிடிக்கணும். போலீஸ்காரங்க காவல்துறை போய் கண்டுபிடிக்கணும். சரி, இது சம்பந்தமா இல்லாத சிலதெல்லாம் வந்து சிவில் நேச்சரா இருக்கணும். கிரிமினல் நேச்சர் இருக்காது, சிவில் நேச்சரா இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்ல அல்லது ஏதோ ஒரு மர்டர் கிரிமினல் நேச்சரா இருந்தாலும் கூட முதல்ல வந்து ஒரு நோட்டீஸ் ஒன்று கொடுக்க வேண்டியது. இந்த நோட்டீஸ் வந்து மிக மிக அத்தியாவசியமான ஒன்று. 41A CRPC. இந்த 41A CRPC என்பது போலீஸ் நோட்டீஸ்னே அதுக்கு பேர். போலீஸ் நோட்டீஸ். யாராவது உங்களை விசாரிக்கணும். நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஆர் ஒர்க்கிங் ஆஸ் எ மேனேஜர் இன் நியூஸ் 7 வைங்களேன். காலையில் நீங்கள் ஏதோ ஒரு நியூஸுக்காக வந்துட்டுருப்பீங்க, ரெடி ஆகிருப்பீங்க. அந்த நேரத்தில் 10 மணிலேருந்து உங்களை 1 மணி வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷன் நிறுத்தி வச்சா என்ன ஆகுது? என் வேலை பாதிக்கும். அப்போ உங்களை வேலையிலேருந்து தூக்குவாங்களா? டிபார்ட்மெண்ட்லேருந்து, ஆர்கனைசேஷன்லேருந்து? அதுக்கு காரணம் யாராக இருக்காங்கன்னா போலீஸ். எதுக்குன்னா இல்லை சார் அந்த பக்கம் போகும்போது ஒரு நாய் கடிச்சிருச்சா, அந்த நாய் கடிச்சதை பார்த்தீங்களான்னு கேட்கறதுக்காக விசாரணைக்கு உங்களை கூப்பிட்டுன்னு சொல்றது எவ்வளோ அபத்தமானது இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறது வந்து சரியா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி. இப்போ பொதுமக்களே இன்னும் பயப்படுறதுக்கு அந்த ரீசன் இருக்கு. அதான் போலீஸ் உங்களுக்கு நண்பன் சொல்றேன். நண்பனை லாடம் கட்டினா எப்படி அது இல்லை? இப்போ உதாரணமாக யூ ஆர் கமிங் ஃபார் என்கொயரின்னு சொல்றீங்க. என்கொயரி மாத்திரம் நடந்தா பரவாயில்ல, என்கொயரி தாண்டி அவனை லாக்அப்ல போட்டீங்கன்னா பயம் வரத்தானே செய்யும். கண்டிப்பா இந்த 41A நோட்டீஸ் கொடுத்தாக வேண்டும் என்பது அவசியம். நான் நினைக்கிறேன் இப்பெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. நான் ரொம்ப நாள் ஆச்சு போலீஸ் ஸ்டேஷன் போய், ஒரு 20 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடிலாம் வந்து போலீஸ் வந்து நோட்டீஸ் கொடுத்தா தான் போவேன்னு சொல்லுவேன் நான். ஸோ நான் அட்வொகேட்டாக இருக்கும்போது இப்பெல்லாம் போகிறதில்ல, அதனால தெரியல. பட் போலீஸ் நோட்டீஸ் வந்து அவசியமான ஒன்று. போலீஸ் நோட்டீஸ் கொடுத்த பிறகு போகலாம்னா தக்க ஏற்பாடாக போகிறது ரொம்ப நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னம்னா உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஒன்று, எது என்ன சார் விஷயம் அப்படின்னு போலீஸ்காரர் கேட்டால், சார் இந்த மாதிரி ஒரு பேசிக் ஐட்டம் என்னன்னு சொல்லலாம். சார் இந்த மாதிரி தகராறு ஒன்று உங்களுக்கும் அவர் ராமசாமிக்கும் ஏற்பட்டது, அது சம்மந்தமாக விசாரிக்க போகிறாங்கன்னு சொன்னால், ஓ அதுவா அப்படின்ட்டு போகலாம். அதெல்லாம் சொல்ல முடியாது. நோட்டீஸ் கொடுத்துருக்குல்ல, நேர ஸ்டேஷனுக்கு வா அப்படின்னு சொன்னால் பயம் வரும்ல இல்லை? என்ன பண்ணுவாங்களோ ஏது பண்ணுவாங்க. அதுக்காக தான் ஆன்டிசிபேட்டரி பெயில் அதிகமாவதற்கு ஒரே ஒரு காரணம் இந்த போலீஸினுடைய அழைப்பு தான், போலீஸ் நோட்டீஸ் தான். அதனால என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இது சம்மந்தமாக வந்து இப்போ நம்ம கேஸுக்கு வந்துடலாமா? கோபாலபுரம் வேணுகோபால், மயிலாப்பூரில் விஜயன் ஒருத்தர் இருக்காரு. கோபாலபுரம் வேணுகோபால் கிட்ட இந்த மயிலாப்பூர் விஜயன் பக்கத்து ஊர் தான் வைங்களேன். மயிலாப்பூரும் அதுவும் கோபாலபுரம். இவர் போய் தன்னுடைய பத்திரங்கள்லாம் கொடுத்துட்டு ஒரு காசு வாங்கின்னு வர்றாரு. அடமானம் வைக்கிறாருங்களா, பிளட்ஜின்னு சொல்லுவாங்க. அடமானம் வச்சுட்டு கொஞ்சம் காசு வாங்கின்னு வர்றாரு. காசு வாங்கின்னு வந்துட்டு அப்புறம் புளியந்தோப்பு போலீஸ் ஸ்டேஷன், இவருக்கு சொந்த ஊருன்னு வச்சுக்கலாம், ஏதோ ஒன்று அங்கே போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு போலீஸ் ஸ்டேஷனில். ஐயா என் பத்திரங்களெல்லாம் தூக்கின்னு போயிட்டாரு, வீடு புகுந்து தூக்கின்னு போயிட்டாரு பத்திரங்களை. ஓகே, இந்த மாதிரி கோபாலபுரம் வேணுகோபால் அப்படின்னு சொன்னேன். நீ வா மகனே அப்படின்னு சொல்லி போலீஸ்காரன் கூப்பிடுறாங்க வித்தவுட் நோட்டீஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வேணுகோபாலை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு இந்த ஷிஜிபா சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர் ரவி, இந்த மாதிரி இருக்காங்கன்னு வைங்களேன், அதிகாரிகள் இருக்காங்க. இவங்களாம் வந்து ஏய் மரியாதையை கொடுத்துரு. யாருக்கு? இந்த விஜயனுக்கு, மயிலாப்பூர் விஜயனுக்கு அவனுடைய சொத்து பத்திரம்லாம் கொடுத்துருக்கணும். சார்
நான் காசு கொடுத்து தான் சார் அதை வாங்கினேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் இவனுக்கு பயம் வருது. நீ கொடுத்தே ஆகணுன்ற ஒரு கட்டாயப்படுத்துதல் வரும்போது, வற்புறுத்தல் இருக்கும்போது பயம் வந்து என்ன பண்றான், இந்த கோபாலபுரம் வேணுகோபால் நேரா ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் போறான். ம். ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்னா மனித உரிமைகள் மனித ஆணையம். உரிமை கழகம் ஆணையம். ஆணையம் போறான். அங்க போன பிறகு அங்க ஒரு ஒரு என்கொயரி நடக்கணும் வைங்களேன். அங்க நடந்த பிறகு தெரியுது, நீ எப்படி இந்த மாதிரி நோட்டீஸ்லாம் கொடுக்காம இந்த மாதிரிலாம் பண்ணாம நீ உன் இஷ்டத்துக்கு ஆடுறியே காவல்துறை கேள்வி கேட்கிறாங்க. அப்படின்னு காவல்துறையை கேள்வி கேட்டு அந்த ரவிக்கு 10,000, ஷிபாஜி ஏதோ ஒரு இது ஓகே, அவருக்கு இன்ஸ்பெக்டருக்கும் எஸ்ஐ எஸ்ஐக்கும் 10,000 ரூபாய் கட்டுங்க. பிளஸ் இது மாத்திரம் இல்லாம டிசிப்ளினரி ஆக்ஷன் அவங்க மேல எடுக்கணும்னு சொல்லி ஹியூமன் ரைட்ஸ் சொல்லுது. ஓ, துறை ரீதியான நடவடிக்கை 2 பேர் மேல எடுங்க. ஓகே. இதை எதிர்த்து அந்த இன்ஸ்பெக்டர்ல என்ன பண்றாங்க, ஹைகோர்ட்டுக்கு வர்றாங்க. ஜஸ்டிஸ் சுந்தர் அந்த கவுடா அவர்கள் வந்து இதை விசாரிச்சுட்டு ஜஸ்டிஸ் சுந்தர் என்ன சொல்றாருன்னா, இல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு அழைப்பு எடுத்துன்னு போறது வந்து தப்பு இல்லை, அது குற்றம் இல்லை. எனவே வந்து இவங்களை கூட்டின்னு போயிட்டு அவங்களை விசாரிச்சு அதுக்கப்புறம் அனுப்பலாம் அப்படின்னு சொல்றாங்க. அனுப்பலாம்னு சொல்றாங்கல்ல, அனுப்பாமே இருந்தாதான் பிரச்சனை. அதுதான் இப்போ வந்து கேள்விக்குறியாக நிற்கிறது. ஆனால் இனிமேல் யாரை வேணாலும் யார் வேணாலும் போலீஸ் வந்து அழைச்சின்னு போகலாம் அப்படின்னு சொல்லுது உயர் நீதிமன்றத்தால் அப்படின்னு புரிஞ்சுக்கும். ஓகே.